இந்த பொண்ணு இன்டர்வியூக்காக புதுசா இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. வந்தா கொஞ்ச நேரத்திலே கட்டில் கீழ இருந்து ஏதோ அமானுஷமான சத்தம் கேக்குது. என்னடா அங்கன்னு பார்த்தா கரப்பாம்பூச்சி தவிர வேற எதுவுமே இல்ல. புது வீட்டுக்கு வந்தா நடக்கிறதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு அந்த பொண்ணு பேசாட்டுக்கு இன்டர்வியூ கிளம்பிட்டு இருக்கா. அவ கீழே போட்ட கண்ணாடியில ஏதோ ஒரு உருவம் தெரியுது. என்னடா அந்த உருவம் பக்கத்துல போய் பாக்குறா. அது அந்த கட்டில் கீழே இருந்துதான் உருவம் தெரியுது. கட்டில் கீழே பார்த்தா யாரும் இல்ல, ஆனா கண்ணாடியில தெரியுறாங்க. அந்த பேயை பார்த்து பதறி போன பொண்ணு எப்பா சாமி விடுங்கடா என்னன்னு குடுகுடுன்னு கீழே ஓடி போறா. அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பேய் இருக்கான்னு செக் பண்ணிக்கலான்னு சோஃபா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு கையில ஒரு உடஞ்சு போன கண்ணாடி துண்டை வச்சு அங்க ஏதாவது பேய் இருக்கான்னு பாக்குறா. அவன் நினைச்ச மாதிரியே அந்த இடத்துல ஒரு பேய் இருக்கு. வேற வழியே இல்லாம அந்த பேய் போற வரைக்கும் அந்த பொண்ணு வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. அது அந்த பக்கம் போன நேரமா பார்த்து குடுகுடுன்னு ஓடி போய் எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தா மெயின் டோர் லாக்ல இருக்கு. இப்ப பேக் டோர் வழியா தான் போயாகணும். இந்த பொண்ணு கையில கண்ணாடியோட மெல்ல மெல்ல பொறுமையா இந்த பொண்ணு நடந்து வந்துகிட்டே இருக்கா. பார்த்தா மாடிப்படியில இருந்து ஒரு பேய் வருது. பயந்து போன பொண்ணு பதக்கன்னு கீழே விழுக சுத்தி இருந்த எல்லா பேயும் ஒன்னா சேர்ந்து இவ்வளவு கும்மி அடிக்கிறாங்க.